ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பெரிய புயல் மாதிரி அடிக்கும்போது அதுல மாட்டிக்காம தப்பிக்கிறது எப்படி? வாங்க, அர்ஜுன்னு ஒரு இன்வெஸ்டரோட கதை வழியா இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பாடத்தை நம்ம கத்துக்கலாம். இது உங்க இன்வெஸ்டிங் பயணத்தையே மாத்தப் போகுது, பாருங்க. இந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேருக்கு இது நடந்திருக்கும் இல்லையா? மார்க்கெட் பயங்கரமா விழுது, நம்ம போர்ட்ஃபோலியோ செக்க சிவப்பா இருக்கு. அப்போ ஒரு பயம், ஒரு பதட்டம் வரும் இல்ல? அர்ஜுனும் அப்படிதான். அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தாரு. அர்ஜுன் இப்படி குழம்பி போய் நின்னப்போதான் அவரோட மென்டார் ரவி உள்ள வர்றாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு வரி, அது அர்ஜுனோட பார்வைய மட்டும் இல்ல, நம்ம பார்வையையும் மாத்தப் போகுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மார்க்கெட் உன் புத்திசாலித்தனத்துக்கெல்லாம் பரிசு கொடுக்காது, அது டிசிப்ளின்க்கு, அதாவது ஒழுக்கத்துக்கு தான் பரிசு கொடுக்கும்னு சொன்னாரு. ஓகே, ஒரு நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரவி அர்ஜுனுக்கு கொடுத்த முதல் பாடம் என்ன? அதுதாங்க இந்த ஃபண்டமெண்டல் செக்லிஸ்ட். அதாவது எதை வாங்கலான்னு முடிவு பண்றதுக்கான ஒரு டெஸ்ட் இது. முதல்ல பி ரேஷியோ. இத சிம்பிளா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் டேக் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பங்கு விலை அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்னு இது சொல்லும். ஆனா இத தனியா பார்க்கக்கூடாது. அதே இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்த கம்பெனிங்களோட பி கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆனா ஒரு முக்கியமான வார்னிங், சும்மா விலை கம்மியா இருக்குன்னு ஒரு பொருளை வாங்கிடுவோமா? மாட்டோம்ல. அதே மாதிரி கம்மியான பி சில சமயம் ஏதோ பிரச்சனை இருக்கிற கம்பெனியோட அறிகுறியா கூட இருக்கலாம். ஜாக்கிரதை. அடுத்தது ROE. இது அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு போடுற மார்க் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸான நம்ம பணத்தை வச்சு அவங்க எவ்ளோ திறமையா லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு காட்டுறதுதான் இது. ஒரு நல்ல கம்பெனிக்கு ROE எப்பவுமே 15% மேல இருந்தா சூப்பருங்க. இப்போ ROCE. இது ROEல இருந்து ஒரு படி மேல. எப்படின்னா, கம்பெனி தன்னோட சொந்த காசு மட்டும் இல்லாம வாங்கின கடன் எல்லாத்தையும் சேர்த்து எவ்ளோ எஃபிஷியண்டா லாபம் பாக்குதுன்னு இது காட்டும். ஒரு கம்பெனியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அளக்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் டூல். ஸ்ட்ராங்கான பிசினஸ்க்கு இது 18% மேல இருக்கும். ஒரு கம்பெனி எவ்வளவு திறமையா லாபம் சம்பாதிச்சாலும் சரி, தலையில கடன் அதிகமா இருந்தா அது பெரிய ஆபத்து. சொல்லப்போனா கடன் ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. ஒரு கம்பெனி ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கான்னு செக் பண்ண அதோட கடன் பங்கு விகிதம், அதாவது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.5க்கும் கம்மியா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ரொமோட்டர்ஸ் பிளெட்ஜிங், அதாவது கம்பெனியோட ஓனர்ஸே அவங்க ஷேர்ஸ அடமானம் வச்சு கடன் வாங்குறது. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கே கம்பெனி மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல வேற ஏதும் பிரச்சனையா? இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். நாம எதிர்பார்க்கறது என்னன்னா இது 0% இருக்கணும். அடுத்தது EPS growth, அதாவது ஒரு ஷேருக்கு கம்பெனி சம்பாதிக்கிற லாபம் வருஷா வருஷம் எப்படி வளருதுன்னு பாக்குறது. ஒரே வருஷம் பயங்கர லாபம், அடுத்த வருஷம் நஷ்டம் இல்லாம கடந்த 5-10 வருஷமா ஸ்டெடியா கன்சிஸ்டண்டா வளர்ந்துகிட்டே போறதுதான் ஒரு நல்ல கம்பெனிக்கான அடையாளம். அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். டிவிடெண்ட், இத கம்பெனி தன்னோட லாபத்திலிருந்து நமக்கு கொடுக்கற ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லலாம். இது கிடைச்சா நல்லதுதான், ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம்ல பெரிய சொத்து சேர்க்கறது கம்பெனியோட வளர்ச்சி தான், இந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் மட்டும் இல்ல. ரவி அர்ஜுன் கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கணக்கு புத்தகத்துல லாபத்தை கூட ஏமாத்தி காட்ட முடியும், ஆனா கையில இருக்கிற பணத்தை ஏமாத்த முடியாதுங்கிறது தான். ஒரு கம்பெனிக்குள்ள உண்மையா எவ்வளோ காசு வருது போகுதுங்கிறது தான் அதோட உயிர்நாடி. அதனால கேஷ் ஃப்ளோ எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். இதுதான் பொய் சொல்லாத ஒரே நம்பர். சரி, ஒரு நல்ல கம்பெனியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அர்ஜுனுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஆனா அடுத்த கேள்விதான் ரொம்ப கஷ்டமானது. அதை எப்போ வாங்கணும்? ஒருவேளை விலை குறைஞ்சா எப்போ இன்னும் கொஞ்சம் வாங்கலாம்? இந்த கேள்விக்கு ரவி 3 ஸ்மார்ட்டான வழிகளை சொல்றாரு. நம்பர் 1, மார்க்கெட்ல எல்லோரும் பயந்து விற்கும்போது நம்ம தைரியமா வாங்கணும். நம்பர் 2, டெக்னிக்கலா ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகி நல்ல வால்யூம் கூட மேல போகும்போது வாங்கலாம். 3வது ரொம்பவே சேஃபான வழி, மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு கவலைப்படாம லாங் டேர்ம்க்கு SIP மூலமா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது. ஃபேமஸ் இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் சொன்ன மாதிரி, மார்க்கெட் எப்போ சரியும்னு கணிச்சு அதுக்கு ரெடியாகிறதுல தான் நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க, அந்த சரிவுல இல்ல. அதாவது மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சி பண்றது ஒரு லூசிங் கேம். டைமிங் த மார்க்கெட்டை விட டைம் இன் த மார்க்கெட் தான் முக்கியம். விலை குறையும் போது இன்னும் கொஞ்சம் வாங்குறது, அதாவது ஆவரேஜ் பண்றதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. 2 விதமான ஆவரேஜிங் இருக்கு. ஒன்னு தப்பான ஆவரேஜிங், கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸே உடைஞ்சு போன பிறகும் சும்மா விலை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி வாங்குறது. இது பணத்தை அழிக்கிற வழி. ஆனா ஸ்மார்ட் ஆவரேஜிங் அப்படி இல்ல. கம்பெனியோட அடிப்படைகள் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மட்டும் இந்த விலை சரிவை ஒரு வாய்ப்பா நினைச்சு இன்னும் கொஞ்சம் வாங்குறது.
வாங்கறத விட விக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக்க எப்போ விக்கிறணும், மார்க்கெட் பயத்துல இருக்கும்போது நம்ம எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதுதான் ரவியோட அடுத்த பாடம். பயத்திலேயோ பேராசையிலையோ விக்காம இந்த 3 தெளிவான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் உடைஞ்சு போனா, அதாவது கடன் அதிகமானா, லாபம் குறைஞ்சா, இல்ல மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை வந்தா. 2. ஸ்டாக்கோட விலை அதோட உண்மையான மதிப்பை விட பல மடங்கு அதிகமாயிட்டா. 3. உங்க பணத்துக்கு இதை விட ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா. இந்த டைம் லைனை பாருங்க. 2008 நிதி நெருக்கடி, 2020 கோவிட், 2022 போர். மார்க்கெட் கிராஷ் ஆகுறதுங்கிறது ஏதோ புதுசில்ல, அது இன்வெஸ்டிங்கோட ஒரு பகுதி. ஒவ்வொரு தடவை மார்க்கெட் விழுந்தாலும் அது முன்ன விட வேகமா எழுந்து புது உச்சத்தை தொட்டிருக்குங்கிறது தான் வரலாறு. அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்? பயந்து எல்லாத்தையும் வித்துடணுமா? இல்லவே இல்ல. நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான்: நான் வச்சிருக்கிற பிசினஸ் உடைஞ்சு போச்சா, இல்ல அதோட விலை மட்டும்தான் உடைஞ்சிருக்கா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் உங்க அடுத்த மூவ தீர்மானிக்கணும். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் டெக்னிக்ஸ். ஆனா இந்த எல்லா டெக்னிக்ஸையும் வழிநடத்த ஒரு பிலாசபி, ஒரு தத்துவம் வேணும். அதுதான் லாங் டேர்ம்ல சொத்து சேர்க்கறதுக்கான இன்வெஸ்டரோட கோல்டன் ரூல். ரவி அர்ஜுனுக்கு சொன்ன மொத்த பிலோசபியையும் இந்த 3 தூண்கள்ல அடக்கிடலாம். 1. பொறுமை. 2. தரமான கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்றது. 3. மார்க்கெட் பயத்துல நடுங்கும்போது டிசிப்ளினோட இருக்கிறது. கடைசியா நாம இது வரைக்கும் பேசின எல்லாத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட்ல இருக்கு. அடுத்த தடவை நீங்க ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுங்க. பி ரேஷியோ சரியா இருக்கா, ROE 15%க்கு மேலேயும் ROCE 18%க்கு மேலேயும் இருக்கா, கடன் கம்மியா இருக்கா, ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங் 0வா, EPS growth ஸ்டெடியா இருக்கா, கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்க பதில் ஆமானா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த காலத்தால் அழியாத ஞானத்தோட இந்த பகுதியை முடிக்கலாம். மார்க்கெட்டுங்கிறது பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கற ஒரு கருவி. கடைசில மார்க்கெட்ல ஜெயிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல, அது நம்மளோட மனநிலை தான். இதுதான் அர்ஜுன் கத்துக்கிட்ட பாடம். நாமளும் கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம்.